தொடர்கின்றன. விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் தமிழக வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. கிராமப்புற, நகர்ப்புற பகுதி இளைஞர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை சிறந்த விளையாட்டு வீரர்களாக ஊக்குவிப்பதோடு சாதனை புரியும் வகையில் பல விதத்திலும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கம் பெறும் தமிழக வீரர்களை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த ஊக்கத்தொகையை மேலும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இதன்படி ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப் பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கான ஊக்கத்தொகை 1 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாயாகவும், வெள்ளிப் பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு 50 லட்சத்தில் இருந்து 1 கோடி ரூபாயாகவும், வெண்கலப் பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு 25 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் காமன்வெல்த் போட்டி, தெற்காசிய போட்டி மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கும் ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை சேர்ந்த 70 பயிற்சியாளர்களுக்கு தினப்பயிற்சி திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத கேரள அரசை கண்டித்து கோவை மாவட்ட மீன் மொத்த விற்பனையாளர் சங்கத்தினர் கடையடைப்பு மேற்கொண்டனர். இதையொட்டி உக்கடம் அருகே உள்ள மீன் மொத்த விற்பனை வளாகத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மீன் விற்பனை கடைகள், தள்ளுவண்டி கடைகள் ஆகியவை மூடப்பட்டிருந்தன. ஆம்பூரில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் கேரள அரசின் போக்கினை கண்டித்து ஒருநாள் வேலைநிறுத்தம் செய்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். ஆம்பூரில் ஆட்டோக்கள் ஓடாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள கேரள அரசை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. வணிகர்கள் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் அறிவித்துள்ள இந்த போராட்டத்தை ஒட்டி தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை நகரங்கள் உட்பட மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த வலியுறுத்தி தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் உள்ளிட்ட நகரங்களில் 6000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடந்து வரும் கொலை, கொள்ளை சம்பவங்களை தொடர்ந்து பொதுமக்கள் பெரும் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். போலீசார் கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் 3 நாட்களாக தினந்தோறும் கொலை சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. புத்தாண்டு நாளான 1ஆம் தேதியன்று விப்பேடு பகுதியில் கல்லூரி மாணவர் ஒருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். காஞ்சிபுரம் சர்வதீர்த்த குளக்கரை தெருவில் வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துவிட்டு நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். இன்று மேட்டு நகர் பகுதியில் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த தொடர் கொலை, கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் மத்தியில் அச்ச உணர்வும் பீதியும் ஏற்பட்டுள்ளது. போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் மெத்தனம் காட்டி வருகின்றனர். நிதி நிறுவன அதிபர் ஜங்ஷன் கார்த்திக் அவருடைய வாசலிலேயே வெட்டி கொலை செய்யப்பட்டார். 6 பேர் கொண்ட கும்பல் இந்த படுகொலையை செய்துள்ளது. தூத்துக்குடியில் மருத்துவராக பணிபுரிந்து வந்த சேதுலட்சுமி என்பவர் தனது மருத்துவமனையில் இருந்தபோது பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். மருத்துவமனைக்குள் புகுந்து மருத்துவரை கொலை செய்த சம்பவம் தூத்துக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மணியக்காரன் பாளையம் பகுதியில் பூட்டியிருந்த சுரேஷ் என்பவரின் வீட்டை உடைத்து மர்ம நபர்கள் 57 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோவை பகுதியில் இதுபோன்ற பூட்டிய வீடுகளை உடைத்து கொள்ளையடிக்கும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டிலிருந்து கொள்ளையர்கள் மற்றும் கொலைகாரர்கள் ஆந்திராவுக்கு தப்பி ஓடிவிட்டனர் என்று தெரிவித்தார். எனவே தமிழக மக்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறினார். ஆனால் நடைமுறையில் தமிழ்நாட்டில் தினந்தோறும் நடந்து வரும் கொள்ளை, கொலை சம்பவங்கள் ஆந்திராவிலிருந்து கொள்ளையர்கள் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்து விட்டதையே உறுதிப்படுத்துகிறது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது வண்ண விளக்குகளின் ஜாலம். கார்த்திகை மாதத்தில் வீடுகள் தோறும் அணி அணியாக விளக்குகள் ஏற்றி வைப்பது நமது வழக்கம். இங்கு ஏற்றி வைக்கப்பட்ட அகல் விளக்குகள் புகைப்படக்காரரின் கைவண்ணத்தில் பல்வேறு வடிவங்களில் பரிணமிக்கின்றன. இவை கோபுர வடிவிலும், பெட்டி வடிவிலும், ஏணி வடிவிலும் ஜாலம் காட்டுவது ஒரு ஆச்சரியமே.
கிரிக்கெட் போட்டியில் 191 ரன்களில் சுருண்டது இந்திய அணி. ரசிகர்களை சச்சின் மீண்டும் ஏமாற்றினார். விவரம் இடைவேளைக்கு பிறகு.